2019 வருஷம் அரபு தேசத்தில் அந்த இடம் பேர் மறந்துட்டேன். நம்ம மெர்லின் வீட்டுக்காரு அங்கே அந்த சபைக்கு நாங்கள் வரணுன்னா அவர் அங்கே வந்துட்டார். அப்போ சொன்னார், எங்கள் ஊருக்கு இதுக்கும் ஒரு 150 கிலோமீட்டர் தான் பாஸ்டர், அதனால் உங்களை பார்க்க வந்தேன்னு வந்தார். அப்போது அந்த சபையில் ஒரு 200 பேர் தான் இருக்கும். ஷிஃப்ட்டு மாதிரி அங்கே ஆராதனை முடித்த உடனே அடுத்த குரூப் ரெடியாக இருக்கும். அப்போ எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தில் நான் கர்த்தருடைய வார்த்தையை சொன்னேன், இந்த தேசம் பாழாய் போகும். அப்போது பாழாக்கப்படுகிற தேசத்தில் யார் தப்பித்து கொள்வார்? அதான் சப்ஜெக்ட். வருகை குறித்து பேசினேன். யார் மூஞ்சும் நல்லா இல்லை, எல்லாம் செத்து போய் கிடந்தது. ஆராதனை முடிஞ்சது, எல்லாம் வெளியே பெரிய வராண்டா இருக்கும். நம்ம சர்ச்சை காட்டிலும் பெருசாக இருக்கும் வராண்டா, அவ்வளோ பெரிய வராண்டா இருக்கும். அப்போது அங்கே இருக்க லீடரு விசுவாசிங்களாம் என்கிட்டே வரல, அப்படியே போயிட்டாங்க. அப்போ அந்த பாஸ்டர் அங்கே நடத்துகிறவர் யாருன்னா, நாங்களாம் வெள்ளூர் நல்லையா சர்ச் பாஸ்டரில் நான் கிட்டார் வாசிக்கும் போது அவரே தபேலா வாசிப்பார். நல்ல ஒரு ஆவிக்குரிய மனுஷன். இப்போ அவர் சொன்னார், பிரதர் பாருங்கள், நீங்கள் இந்த சப்ஜெக்ட் கொடுத்தோடனே ஒருத்தர் உங்களை பார்க்கல, பரவாயில்ல ஓடி போயிட்டாங்க. வரவங்களாம் தீர்க்கதரிசனம் சொல்லுவாங்க, வரவங்கலாம் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உன்னை பெருக செய்வார், கர்த்தர் உன்னை இப்படி செய்வார் அப்படி செய்வார்னு தீர்க்கதரிசனம் சொல்லிட்டு போயிடுவானுங்க. எல்லாம் ஜனங்க என் வீட்டுக்கு, ஊழியக்காரன் என் வீட்டுக்கு வாங்க, மதியானம் சாப்பாடுக்கு அனுப்புங்க, கூப்பிட்டு அப்படி ஊழியக்காரன் அப்படி கனப்படுத்துவாங்க. அப்புறம் அந்த வராண்டாவில் எல்லாம் நிற்பாங்க தீர்க்கதரிசனத்துக்கு, தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணோடனே எல்லாருக்கும் எல்லாம் காணி கொடுப்பாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு எலி காக்கா குருவி குஞ்சு கூட ஒன்றும் வரல, எல்லாம் ஓடி போயிடுச்சு. அப்புறம் அந்த பிரதர் தான் நானும் நம்ம மெர்லின் வீட்டுக்கார் பரத்தும் ஒரு பக்கத்தில் போய் ஒரு ரெஸ்டாரண்ட்டை போய் டீ குடிச்சிட்டு நாங்கள் திரும்பவும் ஒரு 200 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணோம். நாங்கள் துபாய்க்கு வரணும். அங்கே திருப்பி எனக்கு சாயங்காலம் சர்வீஸ் இருக்குது. ஒன்றுமே ஜனங்கள்லாம் போயிட்டாங்க. இப்போ பாருங்கள், அந்த தேசத்தில் போடுறான் பாருங்கள், குண்டு விழுந்துகிட்டே இருக்குது, அடி போடு 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 போடுன்னு போட்டுனுக்கிறான். ஆமாம், கர்த்தர் உன்னை காப்பார சொன்னார், ஆசீர்வதிப்பார்னு சொன்னார். எல்லாம் வசனம் என்ன ஆச்சு? திகிலில் உட்காந்துக்கிறாங்க, பயத்தில் உட்காந்துக்கிறாங்க. 2 வருஷத்துக்கு முன்னால் அங்கே ஒரு தேசத்தில் இருந்தேன். அப்போது ஒரு குடும்பத்தார் இருந்த, பாஸ்டர் எங்களுக்கு சொந்த வீடு வேணும் பாஸ்டர். நாங்கள் ஏன் அங்கே ஊரில் இந்தியாவில் இல்லையா? இருக்கு, ஆனால் நாங்கள் இங்கே வாங்கணும். நான் சொன்னேன், எதுக்கு? வாங்காதீங்கன்னு. மூஞ்சி அப்படியே சுருக்குன்னு போயிடுச்சு. வாங்காதீங்கன்னு. மற்ற ஊழியக்கார் வந்தாங்களே, நீ வீடு வாங்குவாய், கர்த்தர் உனக்கு வழிகளை திறக்கிறாய். நான் எல்லாம் திறந்து கொடுத்து 9 கோடி ரூபாய்க்கு சொத்து வாங்கினாங்க, பேங்க் லோன் போட்டு. இந்த மாதம் சம்பளம் வரல, கம்பெனி இழுத்து மூட்டாங்க, எல்லாம் போயிட்டு வாங்கன்ட்டாங்க. இப்போ கிட்டத்தட்ட 9 கோடி, கிட்டத்தட்ட இப்போ ஒரு 7.5 கோடிக்கு கலன் இருக்குது. தீர்க்கதரிசனம் சொன்னவங்களாம் எங்கே போயிட்டாங்க? நான் சொல்கிறது புரியுதா? நான் வாங்காதீங்கன்னு நான் வேணாம். அது தீர்க்கதரிசனம் இல்லை, ஒரு வியூகம். கர்த்தருடைய வருகை சீக்கிரமாக வந்துருச்சு. இப்போ வீடு கூட எங்களுக்கு இந்த வீடு பத்தலை தான், இடித்து கட்டிடலாம், எல்லாம் பண தேவைகள் எல்லாம் இருந்தது. ஆளாளுக்கு ஒரு 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 3 பெட்ரூம் போட்டு 3 மாடி கட்டிடலாம், எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. ஜெபம் பண்ணுறேன், எனக்கு ஒன்றுமே கிடைக்கல. சரி, முதல்ல வீடை மாற்றி வருவோம், அப்புறம் பார்ப்போம் வந்துட்டோம். கொஞ்ச காலம்தான். பாஸ்டமாக கிச்சனில் நிற்கிறதுக்கு அவங்க மாற்றம் தான் இடம் இருக்கும், 2 பேர்லாம் நிற்க முடியாது. ஒரு சின்ன கிச்சன் போதும். நேற்று கூட கேட்டேன், பாஸ்டமா எப்படி கிச்சன் நல்லா இருக்கா? சின்ன எளிய வாழ்க்கை போதும், கொஞ்ச நாள் தான். போய் வீடை கட்டி இட்டு பெருசாக வச்சுட்டு மேலே 4வது மாடியில் ஸ்விம்மிங் பூல்லாம் வைக்கலாம் தான் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. ஆனால் நோன் வந்துடுச்சு. அமைதி ஆகிட்டேன். கர்த்தருடைய வருகைக்கு நம்ம போயிடணும். வேண்டாம், ரெடி ஆகுங்க. வாட் இஸ் ஏ பிளான்? வருகைக்கு போகிறதுக்கு என்ன திட்டம் வச்சுருக்கிறீங்க? வருகை போகிறதுக்கு திட்டம் இல்லைன்னா நீங்கள் ஊருக்கு போகிறீங்கன்னா நீங்கள் திட்டம் பண்ணணும்.
எங்கே தங்க போகிறீங்க, எந்த வண்டி எடுக்க போகிறீங்க, என்ன ஏது, திருப்பி ரிட்டர்ன் என்னைக்கு, எல்லாம் பிளான் பண்ணதான். வந்தால் பார்த்துக்கலாம். போய் பெட்டி எடுத்துகிட்டு ரயில்வே ஸ்டேஷன் நிற்க வேண்டியதுதான். ஒரு ட்ரெயினில் இடம் கிடைக்காது. நானும் கோயம்புத்தூர் போகிறதுக்கு 2 மாதம் முன்னாலே ட்ரெயின் டிக்கெட்டை பார்க்குறேன், எல்லாம் ஃபுல். அதுக்கப்புறம் தான் பார்த்தேன், சரி கார் எடுத்துகிட்டு போயிடுவோன்னு காரில் போயாச்சு. அதெல்லாம் திட்டம் பண்ணாமல் போக முடியாதுங்க. அவனோட வருகையில் நம்ம போனோன்னா நம்ம திட்டமிட வேண்டும். என்ன திட்டம், அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். மேகி ரொம்ப பேசிட்டாப்புல. நடத்த சொன்னால் எல்லாம் பிரசங்கத்தில் இருக்கிறதெல்லாம் சொல்லியாச்சு. நீயே பிரசங்கம் பண்ணுவான், சொன்னதை இன்னொரு தடவை சொல்லிவிடு, அதுதான் பிரசங்கமே. இதுதான் ஆவியானவர். இதுதான் கர்த்தர் உறுதிப்படுத்துகிறார். அருமையான ஜெய ஜனமே, ஆண்டவர் உங்களுக்கு சமாதானம் கொடுப்பாராக, ஆண்டவர் உங்களுக்கு மன நிறைவை கொடுப்பாராக. சும்மா ஆசீர்வாதம் 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 சொல்லி சொல்லி ஊரை ஏமாத்திருக்குறேன். ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆனால் கேஸ் வருதுக்கே பெரிய பாடாக இருக்குதுன்னு ஆசீர்வாதம். கர்த்தர் உங்களுக்கு கேஸ் கொடுப்பாராக. இதுதான் பெரிய, எப்படா காலியாகும், எப்படா கேஸ் வரப்போகுது, எப்படா யுத்தம்லாம் நிற்காது, தொடரும். ரைட் இட் டவுன். அடி மட்ட வீழ்ச்சி போயிட்டுருக்கு. ஆமாம், ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு காகங்களை கொண்டு கர்த்தர் போஷிப்பார். எலியாவின் தேவன், எலியாவின் தேவன், கானாவூர் தேவன். ஆமென். விசுவாசிங்க, கர்த்தர் அற்புதம் செய்ய முடியும். நான் ஆராதிக்க தேவன் என்னை கைவிட மாட்டார். ஆனால் ஆண்டோட வருகை ரொம்ப சீக்கிரம். கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 21:9. முன் நடப்பாரும் பின் நடப்பாருமாகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, தாவீதின் குமாரனே உமக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். ஓசனா 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 ஓசனான்னு சொல்லி ஆர்ப்பரிச்சாங்களாம். இன்னைக்கு அந்த உலகம் முழுவதும் இன்னைக்கு இந்த சத்தம் கேட்டிருக்கும். நம்ம சபையில் கேட்டுச்சு. ஓசன்னா பாடுவோம் இயேசுவின், அப்புறம் இயேசு ராஜா முன்னே செல்கிறார். ஓசனா, இந்த ஓசனா அது இன்னைக்கோட முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் எல்லாம் கிடையாது. அதுக்கப்புறம் வேற எல்லாம். ஓசனா என்றால் என்ன அர்த்தம்? இத்தனை பேர் தெரியும்? தெரிஞ்சவங்க கை தூக்குங்க. ஆமாம், அவ்வளோதான். ஒரு 3-4 பேருக்கு தான். இது வருஷமாக நான் சொல்லியிருக்கிறேன். ஓசனா என்றால் என்ன அர்த்தம்? இப்போ சொல்லுங்கள், ஓசனா என்றால் என்ன அர்த்தம்? தெய்வமே எங்களை ரட்சியும். இந்த ஓசனா பாடின கூட்டம் என்ன நினைச்சாங்கன்னா, இந்த யூதர்கள் ரோமருடைய ஆட்சி காலத்திலே மிகவும் அடிமைப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஒரு அறுப்பு காலத்தில் வந்தால் அவனுடைய தோட்டத்தில் இருக்கிற பாதி பங்கு எங்கே போயிடணும்? ரோமர் அரசுக்கு போயிடணும். ஒரு பொருளை விற்கிறார் இருந்தால் விற்கிறதுல பாதி பணத்தை எங்கே கொடுத்துடணும்? வரியா ரோமர்கள் கொடுத்துடணும், பாதி. நாங்கள் சில நேரத்தில் சொத்தை விற்கிறேன், ஒழுங்காக கேபிட்டல் கெயின் டேக்ஸ் கட்டிடுவேன். கேபிட்டல் கெயின் டேக்ஸ் 18% கட்டும் பொழுது கஷ்டமாக இருக்கும். வேறு வழி கிடையாது. எனிதிங் யூ செல் யூ ஹேவ் டு பே த கேபிட்டல் கெயின் டேக்ஸ். அப்போ அந்த டேக்ஸை கட்டும் பொழுது 18%க்கே ஆடிட்டு கேட்பேன், சார் இதுக்கு மேலே குறைக்க முடியாதா? இவ்வளோ தான் பிரதர், இவ்வளோ தான் ஐயா ஆகும். அப்போ சரி ரைட், என்ன பண்ணுறது, கட்டு போ, தொல்லை இல்லாமல் இருக்கணும். இவனுங்க பாதிக்கு பாதி, லாபத்தில் பாதி இல்லை. நிலத்தை நீ 1000 ரூபாய்க்கு விற்கிறன்னா 500 ரூபாய் யாருக்கு போயிடணும்? ரோமர் அரசுக்கு போயிடணும்.
100 பீப்பா ஒலிவ எண்ணெய் வந்துச்சுன்னா 50 பீப்பா ஒலிவ எண்ணெய் யார் கொடுத்துடணும்? ரோமர் அரசு கொடுத்துடணும். 4 கோழி இருக்குதுனாக்கா 2 கோழி யாருக்கு சொந்தம்? ஆமாம், கேட்டால் கொடுத்துடணும். இப்படி ஒரு கடுமையான ஆட்சிக்குள்ளே இருந்தபடியால் ஜனங்கள் வாழ்க்கையில் தத்தளிப்பும் வேதனையுமாக இருந்தது. அப்போ தீர்க்கதரிசியாக சகரியா சொல்கிறான், இந்த இயேசு கிறிஸ்து எது மேலே வருவார்? கழுதை மேலும் கழுதை குட்டியாகிய மரி மேலும் வருவார். இந்த தீர்க்கதரிசனம் நிறைவேறணும் வேணும். ஏன் இந்த தீர்க்கதரிசனம் நிறைவேறணும் என்றால், அந்த நாட்களிலே ராஜா வருஷத்துக்கு ஒரு முறையாவது அவர் பவனி வருவார். வீதி வீதியாய் பவனி வருவார். மக்களை சந்திக்கும்படியாய் வருவார். நல்ல அரசனுடைய நல்ல ஒரு பண்பு. அவர் என்ன செய்வார்? ஒரு குதிரை மேலே ஏறி, அந்த குதிரை வெள்ளையாக இருக்கணும். வெள்ளை குதிரை மேலே ராஜா உட்காந்து போர் சேவர்கள் முன்னாலேயும் போர் சேவர்கள் பின்னாலேயும் கோஷ்டமிட்டு வருவார்கள், ராஜா வாழ்க, ராஜா வாழ்க. இந்த சத்தம் கேட்டு மக்கள் தங்களுடைய வீடுகளை விட்டு என்ன செய்வாங்க? வெளியே வந்து அவர்களும் கூட சேர்ந்து என்ன செய்வாங்க? ராஜா வாழ்க வாழ்க சொல்லும் பொழுது ராஜாவுக்கு அது சந்தோஷம். சிலர் ராஜாவை தனிப்பட்ட ரீதியிலே அவர்கள் கவிகளை பாடுவார்கள். அதை நின்று குதிரை மேலே உட்கார்ந்து கொண்டு ராஜா அதை கேட்பார். சில நேரத்தில் ராஜா அந்த குதிரையில் இருந்தபடியே அந்த பாட்டு பாடின, வாழ்த்து பாட்டு பாடின அந்த நபருக்கு அவர் பரிசு கொடுப்பார். இப்படி ராஜா செய்வது வழக்கம். அந்த நாட்களிலே இப்படி இருந்தது. மக்கள் சிலராய் ராஜாக்கு பின்னாலே போய் அவர் ராஜா வாழ்க, ராஜா வாழ்க இந்த சத்தத்தை கேட்கும் பொழுது ராஜாவுக்கு ஒரு சந்தோஷம். பரவாயில்லையே, மக்கள்லாம் எப்படி இருக்கிறாங்க? சந்தோஷமாக இருக்கிறாங்க என்ற அவருக்கு ஒரு திருப்தி. இதுபோல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த 3 வருஷம் இந்த பூமியில் இருந்து, அவர் 33 வருஷம் பூமியில் இருந்து 3.5 வருஷம் அவர் ஊழியத்தை செய்து, இப்பொழுது அவரோட கடைசி பகுதி வருகிறது. எதற்காக இந்த பூமிக்கு வந்தாரோ அதை நிறைவேறும்படியாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதுதான் கடைசி வாரம், அதாவது இது வருகிற நாட்களிலே அவங்களுக்கு என்ன நடக்க போகிறது? மரண தண்டனை கொடுக்க போகிறது என்று இயேசுவுக்கு தெரியும். ஆனால் மக்களுக்கு தெரியாது. மக்கள் என்ன நினைத்தாங்க? இந்த கடுமையான இந்த ரோமர் அரசாட்சியிலிருந்து தங்களை விடுவிக்கும்படி இவர்தான் ராஜா, இவர்தான் நம்மளை காப்பாற்றுவார் நினைச்சு அவரை என்ன பண்ணிட்டாங்க? என்ன செய்யறதுன்னு தெரியாமல் இந்த ராஜாவை கழுதையில் மேலே ஏற்றி விட்டாங்க. எந்த ராஜாவும் கழுதையில் போனதே கிடையாது. உலக சரித்திரத்தில் எவனுமே கழுதை மேலே போன ராஜாவே கிடையாது. ஆனால் இயேசு ஒருத்தர் தான் கழுதை மேலே ஏறி உட்கார்ந்தார். அல்லேலூயா. நடந்தது என்ன? இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் கழுதை மேலே அவர் எருசலேமுக்கு வந்தார். ஆனால் இந்த ஜனங்க இயேசு யார் என்று தெரியாம அவர்களை இயேசுவை என்ன செஞ்சாங்க? ஆமா, புகழ்ந்தார்கள். எப்படி புகழ்ந்தாங்க? கர்த்தரின் நாமத்திலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசனா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். கரெக்ட் தான், அவங்க ஒன்றும் சொன்னது தப்பு இல்லை, உண்மைதான் சொன்னாங்க. ஆனா அவனுக்குள்ள என்ன இல்லை? தேவன் இந்த இயேசு யார், who is this Jesus என்றதான வெளிப்பாடு இல்லை. they had celebration, கொண்டாட்டம் இருந்தது, ஆர்ப்பரித்தாங்க, தங்களுடைய வஸ்திரங்கள் எல்லாம் கீழே தரையில் விரிச்சாங்க, மரக்கிளைகளை வெட்டினார்கள், அசைத்தார்கள், சத்தமிட்டார்கள், கூச்சலிட்டார்கள், ஆர்ப்பரித்தார்கள். ஆனா இவர் தான் மேசியான்னு என்ன பண்ணல? அறிக்கை இல்லை. there was celebration, ஆர்ப்பரிப்பு இருந்தது, ஆர்ப்பாட்டம் இருந்தது, குதூகலம் இருந்தது. ஆனால் இயேசு யார் என்றதான வெளிப்பாடு இல்லை. ஒரு நாள் எங்கள் வீட்டில்
பாப்பா என் மடியில் உட்காந்துட்டு இருக்கும் பொழுது ஒரு பாட்டு ஒன்று வந்துச்சு. இயேசு யார் யார் யார், இயேசு யார் யார் யார், உன்னையும் என்னையும் படைத்தவர் இயேசு, உன்னையும் என்னையும் படைத்தவர் இயேசு. இயேசு யார் யார் யார், அந்த பிள்ளை லெவலுக்கு பூக்களை படைத்தவர் இயேசு, ஃபிஷ்ஷை படைத்தவர் இயேசு. அந்த லெவல், அந்த பிள்ளைக்கு அந்த லெவலுக்கு நான் பாட ஆரம்பித்தேன். சாதாரண தான் பாடினேன். நைட் அது போயிடுச்சு. அந்த ராத்திரி என் தனி ஜெபத்தில் இந்த பாட்டை பாடியே ஆராதிச்சிருந்தேன். அவ்வளோ மகிமையாக இருந்தது. இயேசு யார், அவர் எனக்கு இரட்சகர். இயேசு யார், அவர் எனக்கு துணை. இயேசு யார், எனக்கு அவர் ராஜா. அல்லேலூயா. இந்த வெளிப்பாடு ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இருக்க வேண்டும். இயேசு எருசலேமுக்குள்ள வரும் பொழுது அவர் கழுதையிலே வந்தார். ஆனால் இதே இயேசு வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, ரெவலேஷன்ஸ் chapter 1 verse 7 says, இதோ behold, மேகங்களுடன் வருகிறார், அவர் மேகங்கள் மீது வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள், அவரை குத்தினவர்கள் எல்லாரும் அவரை காண்பார்கள், பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள், பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் என்ன செய்வாங்க, அவரை பார்த்து புலம்புவார்கள், அவரை பார்ப்பார்கள், அவரை புலம்புவார்கள். அப்படியே ஆகும். ஆமென். இயேசு எருசலேமுக்கு வரும் பொழுது ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். ஆனால் இரண்டாவது முறை இயேசு வரும் பொழுது யார் அவரை காண்பார்கள்? அவரை குத்தினோர் காண்பார்கள். பூமியின் கோத்திரங்கள் எல்லாம் அவரை பார்த்து புலம்புவார்கள். அவர் எதில் வருகிறாரு? மேகத்தில் வருகிறார். முதல்ல வந்த ஆண்டவர் கழுதை மேலே வந்தார். ஆனால் இப்போ வருகிற இயேசு இதில் வருகிறாரு, மேகங்களில் வருகிறார். ஐயா அம்மா, நம்ம பார்க்குற இந்த மேகம் இல்லையா, தேவன் தமக்கென்று மேகத்தை வைத்திருக்கிறார். அந்த மேகம் எடுத்து வாசிங்க. மார்க் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 62வது வசனம். மார்க்கு 14ஆம் அதிகாரம் 62வது வசனத்தை வாசிப்போம். அதற்கு இயேசு, நான் அவர்தான், மனுஷகுமாரன் சர்வ வல்லவரின் வலது பார்சத்தில் வீற்றிருப்பதையும் வானத்தின் மேகங்கள் மேல் வருவதையும் நீங்கள் காண்பீர்கள் என்றார். மேகங்கள் மேல் வருகிறதை நீங்கள் காண்பீர்கள் என்று சொன்னார். இப்பொழுது நமக்கு வரப்போகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவர் மணவாட்டிகளுக்காக வருகிறார். மணவாட்டிகள் யார்? இயேசு இரத்தத்தால கழுவப்பட்டவர்கள், இயேசுடைய அடிச்சுவடைகளை பின்பற்றினவர்கள், சிலுவையை சுமந்தவர்கள், ஒரு பொழுதும் கிறிஸ்துவின் அன்பிலிருந்து பிரித்தெடுக்க முடியாத ஆவிக்குரிய வாழ்க்கை செய்கிறவர்கள், ஒரு பொழுதும் தேவனுக்கும் அவர்களுக்கும் எந்த இடைவெளி இல்லாதவர்கள், உலக ஆசை இல்லாதவர்கள், உலக இச்சை இல்லாதவர்கள். இவங்கெல்லாம் யாரு? மணவாட்டிகள். பரிசுத்தத்திலே பூர்ணத்தை விரும்புகிறவர்கள். நல்லா புரிஞ்சுங்க, இந்த பரிசுத்தம் என்பது நம்மளோட வாழ்க்கையில் இட்ஸ் அ எவ்ரிடே ப்ராசஸ். ஒவ்வொரு நாளும் அது ஒரு ப்ராசஸ். அது நேற்று இருந்த மாதிரி இன்னைக்கு நம்ம பரிசுத்தத்தில் இருக்கக்கூடாது. நாம் சற்று ஆண்டோட்ட நெருங்கி இருக்கிறதா இருக்க வேண்டும். கிறிஸ்துவை தரித்து கொள்ளலாம் இருக்க வேண்டும். இயேசுவை நீங்கள் தரிக்க தரிக்க அதிகமான உலக ஆசை வரும், அதிகமான போராட்டங்கள் வரும், அதிகமான தேவைகள் வரும். நேற்று ஒரு வார்த்தை என் உள்ளத்தில் உடைச்சது. நீ வீட்டில் ஒரு பொருள் வாங்குற, அந்த பொருள் காசு இருக்கிறதுனால வாங்குறியா, இல்லை உன் தேவைக்காக வாங்குறியா? காசு இருக்கு, அந்த காசுக்காக நீ பொருள் வாங்குறியா,
இல்லை உன் தேவைக்காக வாங்குறியா? சாப்பிட்றோம், பசிக்காக சாப்பிட்றியா? இல்லை மேஜில் இருக்கிற விதவிதமான ஆகாரத்தை சாப்பிடணும்னு சாப்பிட்றியா? இந்த வார்த்தை என்னை ரொம்ப உடைக்க ஆரம்பிச்சது. பணம் இருக்கிறதுனால ஒரு பொருளை வாங்குறோமா, இல்லை தேவைக்கு வாங்குறோமா? கற்றுக்கொண்ட ஒரு காரியம் என்ன? அன்னைக்கு கூட எனக்கு ஃபோன் பண்ணி ஒருத்தர் கேட்டாங்க, உங்களுக்கு என்ன வேணும்னு. எனக்கு என்ன இல்லையோ அதை வாங்கிட்டு வா. கர்த்தர் கிருபையில் போதும் என்ற மனசு இருக்கிறதுனால எதுவுமே நமக்கு தேவையில்லை. படுத்து தூங்குறதுக்கும் கட்டில் இருக்குது, ஏசி இருக்குது, ஃபேன் இருக்குது. காலையில் ஏஞ்சா சாப்பிட்றதுக்கு தோசை இருக்குது. வேற என்ன வேணும்? ஆசை எல்லாம் என்ன? இன்னும் ஆண்டுகிட்ட நெருங்கணும் நெருங்கணும் நெருங்கணும். அந்த ஆசையை உங்களால் நிறைவேற்ற முடியாது. ஆண்ட வருகையில் எப்படியாவது போயிடணும். ஆண்டவரே கைவிடப்பட்டக்கூடாதாப்பா, ஆண்டவரே எக்கால சத்தம் கேட்பதற்கு என் காதை விருத்த சேதனம் பண்ணுகிற ஆண்டவரே. மணவாட்டி ஸ்தானத்தில் ஒவ்வொரு விசுவாசிகளும் நீங்கள் இருப்பீர்கள் என்றால் நிச்சயம் ஆண்டவர் மணவாளன் வந்து மணவாட்டிகளை தான் ஆண்டவர் கொண்டு போவார். மணவாட்டி யார் என்று பார்த்துட்டோம். ஆவிக்குரிய அழகு, ஆவிக்குரிய அந்தஸ்து. நாம் உலகத்தானோட கலந்திருக்கூடாது. உலகத்தோடு நீ கலப்பாயானால் விபச்சாரம் செய்தாயிற்று என்று வேதம் சொல்லுகிறது. இயேசுவை விட்டுட்டு நீ உலகத்தில் போகும் பொழுது அது விபச்சாரம். கர்த்தர் உன் தேவையெல்லாம் சந்திப்பார். அவர் மணவாளன். ஒரு புருஷன் ஸ்திரீயை வச்சுக்கிட்டு மனைவி தன் வீட்டில் எல்லாம் சமையல்லாம் பண்ணி எப்போ என் புருஷன் வருவார்னு காத்துட்டு இருக்கா. புருஷன் ஃபோன் பண்ணுறான், நீங்கள் ராத்திரி நான் வீட்டில் தங்கலை, நான் வெளியே சாப்பிட்டு வெளியே இருந்துக்கிறேன். இருதயம் எப்படிங்க இருக்கும்? இங்கே சொல்கிறேன், மனைவி வேலைக்கு போகிறா, சாயங்காலம் 5, 5:30, 6 மணிக்கு வந்துடுவா. மனைவி ஃபோன் பண்ணுறா, நான் நீ ராத்திரி என் வீட்டுக்கு வரல. என்ன சொல்லுவீங்க நீங்கள்? என்ன நினைப்பீங்க? ஏம்மா வீட்டுக்கு வரல? இன்னைக்கு அதே மாதிரி தான். இன்னைக்கு மணவாள் இங்கே இருக்கு, அவருடைய வீடு இது. சபை என்பது ஒரு பொழுதுபோக்கு இடம் கிடையாது. இன்னைக்கு சபையுடைய அர்த்தத்தை மாத்திட்டாங்க. ஆட்டமும் பாட்டமும் ஓசனா ஓசனா என்று கத்துகிறார்கள், ஆராதிக்கிறார்கள். ஆனால் இயேசு யார் தெரியாது. சபைகளிலே இந்த கீபோர்டு வாசிக்கிறவங்களுக்குலாம் ஒரு வாரம் 2500 ரூபா, 3000 ரூபா, 5000, 10,000 கொடுத்தா அதுக்கு ஒரு ஆளுங்க இருக்கிறாங்க. மாதம் 1,50,000 ரூபா கொடுத்தா அதுக்கேற்ற ஆளுங்க இருக்கிறாங்க. ஆளாளுக்கு ஒரு பல ஆயிரங்களை கொடுத்து இசையை வாசிக்க விட்டு, அது என்ன ஆவி? முதல்ல வாசிக்கணும். அதான் சொல்றேன், நீ வாசிக்கிறியா? நீ பரலோகம் போகிறதுக்கு உண்டான காரியம் உங்களுக்குள்ள இருக்கா? உன் வாழ்க்கையில் ஜெபம் இல்லை, பாட்டு பாடங்களுக்குள்ள ஜெபம் இல்லை, பாட்டு பாடங்களுக்குள்ள வேத வாசிப்பு இல்லை, மியூசிக் வாசங்களுக்குள்ள ஜெபம் இல்லை, வேத வாசிப்பு இல்லை, வருகையில் போக முடியாது. கத்தலாம், விதவிதமாக எல்லாம் வாசிக்கலாம். எதுக்காக வாசிக்கிற? யாருக்காக வாசிக்கிற? அந்த வெளிப்பாடு இல்லாமல் இன்னைக்கு சத்தம் போகிறதுனால பரலோகம் போயிட முடியாது. நமக்கு வெளிப்பாடு, நான் ஒரு மணவாட்டி சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? நான் ஒரு மணவாட்டி. மணவாட்டி அந்தஸ்தில் இருக்கிறவங்களாம் சொல்லுங்க பார்க்கலாம். இருக்கீங்களா? இருக்கீங்களா? அது அந்தஸ்து இருக்கா? சொல்வதற்கு தைரியம் இருக்கா? இயேசு கிறிஸ்து கழுதின் மேலே ஏறதுனால 3 ஆசீர்வாதம். பிரசங்கம் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அதுதான் இன்னைக்கு எல்லாம் எதிர்பார்க்குறாங்க. ஆண்டவர் சொன்ன காரியங்கள் அத்தனை நிறைவேறுகிறது. பஞ்சம் வரும். இன்னைக்கு கேஸுக்கு பஞ்சம். என்ன ஆகுமோ தெரியாது, என்ன நடக்கும், எப்போ லாக்டவுன் ஆகும் தெரியாது.
ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் ஒரு 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 விதமான ஒரு வியாதி வர இருக்கு. இயற்கையின் சீற்றங்கள் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு போன வாரம் துபாயில் புதன்கிழமை நினைக்கிறேன், கடுமையான மழை, பயங்கர காற்றும் மழையும். அக்கா சொன்னாங்க, இது வரைக்கும் நான் துபாய் வந்து முன்னாடி பார்த்ததே இல்லை. எல்லாம் டிரான்ஸ்போர்ட், டாக்ஸி எல்லாம் ஸ்டாப், நோ சர்வீஸ், எல்லாம் நின்று போயிடுச்சு. எல்லாம் ஏர்போர்ட்டில் இருக்கிறவங்களாம் பயந்து நிற்கிறாங்க, எப்போ ஈரான்லேருந்து குண்டு போடுவான்னு தெரியாது, திகில்ல உக்காந்துக்கிறாங்க. அவன் அது அங்கே தான் பாருங்க, ஜனங்களுக்குள்ள இன்னைக்கு அந்த அந்த நிம்மதி இழந்துட்டாங்க பாருங்க. பணம் இருக்கு, வேலைக்கு போறாங்க, அந்த வேலை அடுத்த மாசம் இருக்குமா இல்லையான்னு தெரியாது. இஸ்ரேல்காரன் ஈரான் இருக்கிற ஒரு 3 ஸ்டீல் பிளான்ட்டை அடிச்சிட்டான். இப்போ ஈரான் சொல்றாங்க, நாங்கள் இப்போ யூஏயில் இருக்கிற 5 ஸ்டீல் பிளான்ட்டை நாங்கள் தகர்க்க போகிறோம். அவன் சொல்லி தான் அடிக்கிறான். அவன் எங்களதுல 3 அடிச்சல, இப்போ நாங்கள் வந்து 5 அடிக்கிறோம் பாரு. அந்த ஸ்டீல் பிளான்ட்ல பல ஆயிரம் பேர் வேலை செய்கிறாங்க. அடிச்சிட்டா அவ்வளோதான், அதை திருப்பியும் ரீஸ்ட்ரக்சர் பண்ணுறதுக்கு 3 வருஷம் மேலே ஆகும். 3 வருஷம் ஆகுற வரைக்கும் சும்மா சம்பளம் கொடுக்க முடியாது, வீட்டுக்கு அமைச்சிருவான். இன்னைக்கு உலகம் முழுவதும் ஒரு பெரிய கொந்தளிப்பில் இருக்கு. ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நம்ம சென்னையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரே ஒரு காரியம் தான் கேஸ், ஒரே ஒரு காரியம் பெட்ரோல், டீசல். இது இருந்துச்சுன்னா நம்ம பரலோகம் மாதிரி இருப்போம். டே ஆண்டவர் அளந்து தான் வச்சிருக்கிறாரு. ஆமாம், அன்றைக்கி தொண்டைக்கு ரொம்ப இதாக இருந்ததுன்னு சொல்லி ரொம்ப ஆசையாக போய் ஒரு ஹோட்டலில் உட்காந்து, ஐயா நல்லா சூப் கொடுங்க ஐயா, நல்ல மிளகு போட்டு. அவன் என்ன தெரியுமா சொன்னான், சார் சூப் இல்லை சார். ஏயா, கேஸ் இல்லை சார். எப்படி இருக்கு பாருங்க. இதெல்லாம் கேள்விப்பட்டோமா? ஆனால் எனக்கு தெரியும், இது நடக்கும் தெரியும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் மேகங்களில் வருகிறார். இனி அவர் ஒரு பொழுதும் கழுதை குட்டி மேலே ஏறுவதல்ல. இனி அவர் எருசலேமின் வாசல் அண்டையிலே அவர் வருவதில்லை. இயேசு வந்த அந்த வாசலை திரும்ப கடைசி நாளில் இயேசு திரும்ப அதில் தான் வருவார்ன்னு சொல்லி தீர்க்கதரிசனம் சொல்லுகிறது. 2வது 3வது நூற்றாண்டில் வாழ்ந்ததான முகலாயர்கள் அந்த வாசலை அடைத்து விட்டார்கள். இது வழியாக தான் இயேசு வருவார்ன்ற காரியத்தை அவங்க தடுத்து நிறுத்தும்படி அவர்கள் அங்கே பெரிய சுவரை கட்டி வைத்திருக்கிறார்கள். ஆனாலும் ஆண்டவருடைய தீர்க்கதரிசனம் சொல்கிறது, அவருடைய பாதம் ஒலிவ மலையிலே படும். ஒலிவ மலையில் பட்டு இறங்கி வந்த ஆண்டவர் திரும்பவும் அதே வாசல் வழியாய் வரப்போகிறார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய ஜனமே, இன்னைக்கு நம்ம குருத்தோயில் ஞாயிறு என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். குருத்தோயில் ஞாயிறு முடிந்து விட்டது. இப்போ வரப்போகிறது கர்த்தருடைய வருகை. அன்றைக்கி அவர் ஆர்ப்பரித்தார்கள். இன்றைக்கு நாம் அவருடைய வருகையிலே ஆர்ப்பரிக்க வேண்டும். நாம் அவரை நமக்கு அந்த வெளிப்பாடு, இயேசு குறித்து தான வெளிப்பாடு, அந்த அந்த இயேசு யார் என்றதான அந்த வாஞ்சை தாகம் இருக்கும் பொழுது இயேசுடைய வருகையை நாம் பார்த்து பயப்பட மாட்டோம். இயேசுடைய வருகையை பார்த்து சந்தோஷமாய் பூரித்து, ஆண்டவரே வாரும், ஆமென், இயேசுவே வாரும் என்று நாம் சொல்லி இயேசுவோடு இருக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாழ்மையுள்ள ஒரு ராஜாவாக கழுதை குட்டி மேலே வந்தார். ஆனால் 2வது முறை இயேசு வரப்போகிறது. அவர் எப்படி வரப்போகிறார் என்றால், சகலத்தையும் ஆளுகை செய்கிற ராஜாதி ராஜாவாக, தேவாதி தேவனாக, கர்த்தாதி கர்த்தராக அவர் வரப்போகிறார். அல்லேலூயா. இதை நாம் தியானிக்க வேண்டும், இதை நாம் சிந்தனை கொள்ள வேண்டும். ஆமென், அல்லேலூயா. அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா குருத்தோலை ஞாயிறு நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு ஆளுக்கு கையில் என்ன கொடுத்துருவாங்க, அந்த குருத்தோலை செஞ்ச ஒரு சிலுவையில் அந்த 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 ஓலையில் செஞ்ச ஒரு சிலுவையை கொடுத்துருவாங்க. அதை என்ன செய்வோம், நம்ம வீட்டில் கொண்டாந்து ஆணியில் மாட்டிடுவோம். அது வருஷம் முழுவதும் அங்கே தான் தொங்கும். அது ஆனால் வீட்டுக்குள்ளே இருக்கவங்க பார்த்தா எந்த மாற்றம் இருக்காது. கெட்ட வார்த்தை பேசுகிறான், கெட்ட வார்த்தை பேசின்னு இருப்பான்.
அந்த ஓலை அங்கே மாட்டியிருக்கோம், இங்கே சினிமா பார்த்துட்டு இருப்பாங்க, வீடியோ அது சீரியல் ஓடிட்டுருக்கோம், எல்லாம் தப்பு தண்டா நடக்கும். பாவம் அந்த ஓலை காஞ்சி போயிடும். காஞ்சி போனோன்னே அப்புறம் அடுத்த வருஷம் வரும்போது என்ன செய்வாங்க, அதை எடுத்து போட்டு அது ஒன்று புதுசாக மாட்டுவாங்க. வருஷம் இதான் இருக்குது. அது நமக்கு முக்கியம் இல்லைங்க. முக்கியம் என்னவென்றால், இப்பொழுது நான் இயேசுவை எப்படி சந்திக்க போகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதல் வருகையிலே இயேசு கழுதை மேலே வந்தார். ஆனால் இரண்டாவது முறை வரும்பொழுது அவர் வெள்ளை குதிரை மேலே சகல அதிகாரத்தை உடையவராக இயேசு வர இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரை ஏற்க எத்தனை பேர் ரெடியாக இருக்கிறீங்க? எத்தனை பேர் ரெடியாக இருக்கிறீங்க? நீங்கள் ரெடி, இன்னைக்கு அதுக்கு ஆயத்தமாக இல்லைன்னா அதுக்கு நீங்கள் ஆயத்தமாவதற்கு நீங்கள் ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் இனிமேல் கழுதில் ஏறி வச்சு பார்க்காதீங்க. இனி இன்னொரு கழுது மேலே ஏற்றணும்னு அவசியம் இல்லை. அவர் தனக்கென்று ஒரு குதிரையை ஏற்படுத்தி இருக்கிறார். அந்த வெள்ளை குதிரை எடுத்து வாசிங்க. வெளிப்படுத்தல் விசேஷத்தில் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, வெளிப்படுத்தல் 19:11, பின்பு பரலோகம் திறந்திருக்க கண்டேன். பரலோகம் திறக்க கண்டேன். இதோ ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது. அதன் மேல் ஏறி இருந்தவர் உண்மையும் சத்தியம் உள்ளவர் எண்ணப்பட்டவர். அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார். ஆமென். பரலோகம் திறந்திருக்கிறதை கண்டேன். அவர் ஒரு வெள்ளை குதிரையிலே அவர் ஏறி வருகிறதை பார்த்தேன். அவர் எப்படிப்பட்டவர்? உண்மையும் சத்தியம் உள்ளவர். அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுவார். அவர் யுத்தம் பண்ணுகிற தேவன். யுத்தங்களின் யுத்தத்தின் ஆமாம். அன்னைக்கு கூட ஒருத்தர் சொன்னாரா, ஏ பாரியா, ஏசுநாதர் பிறந்த ஊர்லேயே சண்டை நடக்குது. ஏசுநாதர் பிறந்த ஊர்லேயே அவ்வளோ ஏளனமாக இருக்கும். அவர் ஏற்கனவே சொல்லிட்டார், எருசலேம் சுற்றிலும் சத்துருக்களால் சூழப்பட்டிருப்பார்கள். இன்னும் கொஞ்ச நாள் பாருங்க, அந்த அல்லாஸ்க் மாஸ்க் முகமதுடைய 3வது புனித ஸ்தலம் குழப்படி தான். ஆனால் கத்தரை பின்பற்றவங்களுக்கு ஒரு குழப்படி கிடையாது. ஐ எம் வெரி ஷுவர், நிச்சயமாக நாம் சொல்லணும், நான் ஒரு மனவாட்டி, நான் பார்க்கிற இயேசு வெள்ளை குதிரையில் வருவார். ஹல்லேலூயா. அவர் மேகங்கள் மீது வருவார். ஆமென். நான் அவரை சந்திப்பேன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ இந்த கல்யாணம் ஆனவங்களுக்கெல்லாம் அந்த கல்யாணம் என்பது ஒரு வட்டம். இதெல்லாம் உட்காந்துருக்கு பாருங்க, கல்யாணம் ஆகாதது. இதெல்லாம் உட்காந்து யோசிங்க, எப்படா கல்யாணம் ஆகும்னு. இந்த வட்டத்துக்கு வெளியே இருக்கிறவங்களாம் எப்படா வட்டத்துக்கு உள்ளே போனோன்னு பார்ப்பாங்க. கல்யாணம் ஆனவங்களாம் வட்டத்துக்கு உள்ளே இருக்கிறவங்க. வட்டத்துக்கு உள்ளே போனவங்க எப்படா வெளியே போகலாம். ஒரு நாள் பிரதர்ஸ்லாம் வெளியே கூப்பிட்டு போனேன். காரில் ஏறி உட்காந்துனே ஒரு ஃபோன் வந்துச்சு. பாஸ்டர் கூட. யார் ஃபோன் பண்ணா சொல்லுங்கள்? யார் ஃபோன் பண்ணது? மணவாட்டி ஃபோன் பண்ணுது மணவாளனுக்கு. உடனே மற்றவங்களாம் சொல்கிறாங்க, யோ ஃபோனை ஆஃப் பண்ணி வையா. நான் ஏறும்போதே ஃபோனை ஆஃப் பண்ணிட்டேன். பாஸ்டர் கூட போகிறோம். இன்றைக்கி ஒரு நாள் எப்படி இருக்கலாம்? இந்த வட்டத்தை விட்டு வெளியே வந்துடலாம். இதை சொன்னோடனே இந்த மனவாட்டிக்கலாம், நீங்கள் மாத்திரம் போகிறீங்க, நாங்களும் போக போகிறோம். சரி போங்க. எங்கே போக போகிறீங்க? பீச்சுக்கு போக போகிறோம். சரி போயிட்டு வாங்க. சரி, அது மனவாட்டிங்கெல்லாம் சேர்ந்து பீச்சுக்கு போகுதுங்க. அப்புறம் ஒரு நாள் போயிட்டு அப்படியே மூஞ்சி தொங்க போட்டிருந்தது. என்னன்னு கேட்டேன், இனிமேல் பீச்சுக்கே போகக்கூடாது. என்னாச்சுன்னு, அதாவது ஒரு 10 கிருதா மீசா ஒன்றா சேர்ந்தால் ஒரு பிரச்சனை இல்லை, 2 கொண்டைங்க ஒன்றா சேர்ந்தாலே பிரச்சனை தான். அன்றைக்கி தீர்மானம் பண்ணாங்க, இனியும் பீச்சே கிடையாதுன்னு. அப்புறம் திடீர்னு ஒரு நாள் வந்தாங்க, நாங்கள் அண்ணோங்கடாகிற டவர் போக போகிறோம் நாங்கள். சரி போயிட்டு வாங்க. என்ன போயிட்டு வந்து நல்லா சிரிச்சு தான் இருந்தாங்க. அப்புறம் ஒரு வாரம் கழித்து என்னத்தான் இருந்தாலும் இந்த பொம்பளைங்க, என்னாச்சு
புரியுதா? என்ன பண்ணுறது, மொட்டையாக பேசுகிறேன், உங்களுக்கு புரிஞ்சவங்களுக்கு புரியும், ஆனால் டீட்டெயிலாக சொல்ல முடியாதுல்ல. அதனால் எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த வட்டத்தில் உள்ளகிறவன் வெளியே வரணும்னு பார்க்குறான், வெளியே இருக்கிறவங்க உள்ளே இருக்கிறனா. அவன் வெளியே இருக்கிறவன் 14 வயசுலேயே ஆரம்பிச்சிடுறான். எந்த பொண்ணு அந்த பொண்ணு இந்த பொண்ணு, நீ எந்த பொண்ணும் பார்க்க வேணாம், நீ எந்த பையனும் பார்க்க வேணாம், கத்தரை பாரு. அல்லேலூயா. அவர் உனக்கு சரியான காரியங்களை வாய்க்க பண்ணுவார். இப்போ இந்த நாட்களிலே பையனை பார்க்குறது, பொண்ணை பார்க்குறதுலாம் காலம் இல்லை. ஒழுங்காக படி, ஒழுங்காக கத்தரை தேடு, ஆண்டவருக்கு பயப்படு. அல்லேலூயா. நல்ல கனி கொடு. ஆமாம், கனவுல வருவான், எவனாவது ஒருத்தன் வருவான், கனவுல வரும். அன்றைக்கி டேய் உனக்கு ஏண்டா இது பாஸ்டர், கனவுல வரா பாஸ்டர் அவன்னு. கனவுல வரோம், அப்புறம் போலீஸ் வருவான்டா கனவுல, பார்த்துக்கோ. நான் ஜெயில் வந்து ரொம்ப நாள் ஆச்சு, போய் விசிட்டிங் போய் ரொம்ப நாள் ஆச்சு. நான் போயில்லை, விசிட்டிங் போய். அப்போது டிஜிபி ராஜ்குமார் இருந்தார், அவர் ரிட்டையர் ஆகிட்டார். அவர் நம்ம சொந்தக்காரர் தான். ஆனால் ஜெயில் பார்க்கணுன்னு ஒரு நாள் கூப்பிட்டு போய் எல்லாம் காட்டினார். எனக்கு ரொம்ப இதாக இருந்தது. வாரம் மினிஸ்ட்ரி வரலாமான்னு யோசனை. அதெல்லாம் வர முடியாதுப்பா, அதெல்லாம் கஷ்டம், அதெல்லாம் நிறைய ப்ரொசீஜர் இருக்குது. அதனால் இப்போ நான் போய் சொல்லி நான் அதுக்கு பர்மிஷன் வாங்கணும். அது மாதிரி போய் சொல்லி வாங்கினதுக்கு அது இஷ்டம் இல்லை. அந்த மாதிரி ஜெயில் விசிட்டிங் போய் ரொம்ப நாள் ஆச்சு. ஏதாவது தப்பு தண்டா பண்ணி நான் உன்னை ஜெயிலில் பார்க்குற மாதிரி எனக்கு ஒரு ஆசை. என்ன ஆசை? உன்னை பார்க்கணுன்னு ஆசை இல்லை, ஜெயிலில் உள்ள போய் அப்படியாவது ஒரு 2 பேர்கிட்ட சுவிசேஷம் சொல்லாமலே தான். அந்த மாதிரி நிலைமையில் போய் வச்சிடாத. ஆமாம், ஜாக்கிரதையாரு. ஆமாம், நீ சாதாரணமாக பார்ப்ப, அந்த பொண்ணுடைய அப்பா எப்படிப்பட்டன்னு தெரியாது. நீ அந்த மாதிரி சேட்டை பண்ணால் நான் கொடுத்துருவேன். போலீஸில் பிடிச்சி கொடுத்து, போலீஸ்காரங்க வாயா, கை காலை உடச்சி எடுத்துரு. ஆமாம், மண்டே மாத்திரம் உடைச்சிடாத. சரி சார், சாகாமல் பார்த்துக்கோ. பிரசங்கம் பண்ணி திருந்தலை, இப்போ என்ன பண்ணு, லத்தியில் திருந்துட்டோம். அப்படி தான் நான் சில நேரத்தில் யோசிப்பேன், எவ்வளோனா மாட்டுறான், இவனுங்களாம் மாட்ட மாட்டேன்றாங்களே, பிரசங்கம் செய்ய முடியாதெல்லாம் நம்ம எவ்வளோ சொல்கிறாங்க, மாறவே மாட்டேன்றானுங்களே, எங்கே மாட்டவே மாட்டேன்றாங்களே, சில நேரத்தில் யோசிப்பேன். அப்புறம் யோசிப்பேன், சரி பாவம் போட்டோம். அந்த மாதிரிலாம் நம்ம இருக்கக்கூடாது. நம்ம மணவாளனை சரியான முறையில் என்ன பண்ணியிருக்கணும், அறிந்து இருக்க வேண்டும். சொல்லுங்கள், மணவாளனில் நான் சரியான ஸ்தானத்தில் மணவாட்டியாக இருக்க வேண்டும். சொல்லுங்கள், என்ன செய்யணும்? நான் ஒரு சரியான மணவாட்டியாக இருக்க வேண்டும். மணவாட்டி மணவாளனுக்காக எப்போதும் இப்படி இருக்கா, காத்து கொண்டு இருக்கிறாள். அல்லேலூயா. அப்போது இன்னும் நம்ம வரப்போகிற மணவாளன் கழுதை மேலே அல்ல, அவர் வெள்ளை குதிரை மேலே சத்தியம் உள்ளவராக, உண்மை உள்ளவராக, நீதி உள்ளவராக வரப்போகிறார். அல்லேலூயா. நம்முடைய மணவாளன் எப்படி வரப்போகிறாரு? உண்மை உள்ளவராக, சத்தியம் உள்ளவராக, நீதி உள்ளவராக அவர் வெள்ளை குதிரையில் வருவார். அல்லேலூயா. அப்போ நீங்கள் ஜெபிக்கும் பொழுது நீங்கள் கண்ணை மூடுனா என்ன வரணும்? ஆமாம், பென்ஸ் காரு BMW வரக்கூடாது. கண்ணை மூடனா என்ன வரணும்? ஆண்டவரே எப்போப்பா அந்த வெள்ளை குதிரையில் வருவீர்? ஆமென், ஸ்தோத்திரம். என்ன சொந்தக்கார பையன் ஒரு யூத் கன்வென்ஷன் நடந்தது. அந்த யூத் கன்வென்ஷனில் எல்லாம் ஜெபம் பண்ணாங்க. ஜெபம் பண்ணால் ஆளுக்கு தரிசனம் சொல்கிறாங்க. தரிசனம் சொல்லி முடித்தோடனே அந்த பாஸ்டர் வெளியே அனுப்பிச்சிட்டாரு. நீ இந்த தரிசனம் பார்த்தியா? போ. நம்ம ஆள் அவர் தரிசனம் பார்க்காம உட்கார்ந்துருந்தார், ஒன்றும் வரல. திரும்பி பார்த்தா கொஞ்சம் பேர் காணலை, அவர் ஃப்ரெண்டெல்லாம் போயிட்டாங்க, தரிசனம் பார்த்துட்டு போயிட்டாங்க. அந்த சீஃப் பாஸ்டர், டேய் தரிசனம் பார்க்குற வரைக்கும் நீங்கள் எல்லாம் ஜெபம் பண்ணுங்க, தரிசனம் பார்த்து பாரு நல்லா ஆடி நேரம் ஜெபம் பண்ணுன்னு இவன் தரிசனம் சொல்லியிருக்கிறான். பாஸ்டர், ஏசு வெள்ளை குதிரையில் வரார், ஏசு மேலே ஒரு வெள்ளை புறா இருக்கிறது என்னென்னு. சரி ரைட் போ. அவ்வளோ என்ன 2 தரிசனம் பார்த்துட்டார். வெளியே வந்தோடனே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து, டேய் நீங்கடா தரிசனம் பார்த்த? டேய் எவ்வளோ நேரம் தான்டா உட்காந்துக்கிறது, சும்மா சொன்னோன்னே பாஸ்டர் அனுப்பிச்சிட்டாரு. அதே தானே நானும் சொன்னேன். எதுக்கு? ஜெபத்துலேருந்து தப்பிக்கிறது இருக்கு. எவ்வளோ அப்போ சொன்னான், டே நீ போன வருஷம் வரல, போன வருஷம் 4 மணி நேரம் உட்கார வச்சுட்டாரா. 4 மணி நேரம் சொப்பனம் பார்த்தா தான் நீ இந்த இடத்த விட்டு போனன்னு சொல்லிட்டாரு. அதனால் இந்த வருஷம் நான் ரெடியாக வந்துட்டேன், ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே வெளியே வந்துட்டேன். நீ என்னடா சொன்ன? ஒரு
ஒரு தாடி வச்சவர் அப்படியே வெள்ளையேன்னு இருந்தார். அவர் என்னை பார்த்து சிரிச்சினே இருந்தார். அப்பப்போ நான் அப்படி சொன்னேன்டா, நீ தரிசனம் பார்த்தியடா? நான் பார்க்கல. திரும்பி பார்த்தேன், நீங்களாம் ஆளை காணோம். என்னடா பண்ணுறதுன்னு பார்த்தேன், ஒரு வெள்ளை குதிரை பார்த்தேன், வெள்ளை புறாவை பார்த்தேன். போன்ட்டாரு, வந்துட்டேன். இன்னைக்கு அப்படி சொப்பனம் பார்க்கக்கூடாது, அப்படி தரிசனம் பார்க்கக்கூடாது. கல்யாணத்துக்காக சொப்பனம் பார்க்காதீங்க, நிம்மதிக்காக ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருக்காதீங்க. உண்மையாக மனவாளனை ருசிங்க. ஆமென். அவர் வர்றாரு. அல்லேலூயா. அவர் வர்றாரு. எப்படி வருவார்? நீதி உள்ளவராக. ஆமென். நீ அங்கே வந்து கதெல்லாம் அளக்க முடியாது. அவர் நீதி உள்ள தேவன், சத்தியம் உள்ள தேவன், அவர் உண்மை உள்ள தேவன். இன்னைக்கு ஏதோ அவன் சொல்லி தப்பிச்சுட்டு போயிடலாம், ஆனால் அன்னைக்கு தப்பிக்கவே முடியாது. ஏன்? உண்மையும் நீதியும் சத்தியம் உள்ள தேவன். அல்லேலூயா. வெளிப்படுத்தல் 19 அதிகாரம் 13 வசனத்தை வாசிக்கும் பொழுது, ரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார். தங்களுடைய வஸ்திரங்களை எல்லாம் விரிச்சு கீழே போட்டு அது மேலே கழுதையை நடக்க வச்சாங்க. கழுதை மேலே யார் உட்காந்துருந்தா? இயேசு உட்கார்ந்திருந்தார். ஆனால் இப்போ வருகிற மணவாளன், வெள்ளை குதிரையில் வருகிற மணவாளன் யாரை தேடி வருகிறார் என்றால், இரத்தத்தால் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்தவர்களை நோக்கி வருகிறார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தாலே தோய்க்கப்பட்ட ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடையவர்களை நோக்கி இயேசு வந்து கொண்டு இருக்கிறார். அருமையான தேவ ஜனமே, உன்னுடைய ரட்சிப்பின் வஸ்திரம் கரைப்பட்டதாக இருக்கிறதா? சுத்தமுள்ளதாக இருக்கிறதா? அல்லது அந்த வஸ்திரம் கலற்றி வைக்கப்பட்டிருக்கிறதா? ஞானசனம் தொட்டிலே இறங்கி சொன்ன வார்த்தைகள் எங்கே? அன்றைக்கு எடுத்த தீர்மானங்கள் எங்கே? இயேசுவுக்காக வாழ்வேன் என்று சொன்ன நீ, இயேசுவுக்காக மரிப்பேன் என்று சொன்ன நீ, இன்னைக்கு ரட்சிப்பின் வஸ்திரம் எந்த சூழ்நிலையில் இருக்கிறது? நான் என்ன பண்றது பாஸ்டர், என் சூழ்நிலை எப்படி இருக்கிறது? இதே சூழ்நிலை தான் உனக்கு கர்த்தருடைய வருகையிலே போவதற்கு தடை செய்யும். ஏன் உன்னால் ஆராதிக்க முடியவில்லை? ஏன் உங்களால் மாலை ஆராதனைக்கு வர முடியவில்லை? ஏன் உங்களால் உபவாசிக்க பண்ண முடியவில்லை? ஏன் தேவனுடைய வார்த்தையை கேட்க முடியவில்லை? ஏன் பிரசங்கத்தில் தூக்கம் வருகிறது? ஏன் சபைக்கு நமக்கு பிரயோஜனமாக இருக்க முடியவில்லை? காரணம், நம்முடைய வஸ்திரம் இரத்தத்தால் தோய்க்கப்படவில்லை. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தாலே உங்களுடைய வஸ்திரமாகிய இந்த ரட்சிப்பின் வஸ்திரம் ஒவ்வொரு நாளும் அந்த இரத்தத்தில் என்ன செய்யப்பட வேண்டும்? கழுவப்பட வேண்டும். எவ்ரி டே அந்த இரத்த வாசனை அப்படி பியூரா இருக்கணும். ஒரு முறை ஒரு டாக்டரை சந்திக்க போயிருந்தேன். கொஞ்சம் அங்கே செக்ரட்டரி சொன்னாங்க, சார் பாஸ்டர் உட்காருங்க, டாக்டர் வந்துடுவாங்க. ஒரு 15-20 நிமிஷம், ½ அன் ஹவர் கூட இருக்கும். நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ அவர் வந்தார். வந்தா அவர் சரீரத்தில் ஒரு ரத்த வாசனைங்க, பிளட். நான் கேட்டேன், டாக்டர் எங்க தியேட்டர்லேருந்து வரீங்களான்னு? ஆமான்னு. ஓட்டிலேருந்து வரீங்களா? ஆமாம். நீங்கள் வந்திருக்கீங்கன்னு சொன்னதுனால நான் வந்தேன். சாரி பாஸ்டர், நான் நேற்று நீங்கள் நம்ம டைம் ஃபிக்ஸ் பண்ணோம், பட் எனக்கு எமர்ஜென்சி. நீங்கள் வந்திருக்கீன்றதுனால வந்திருக்கிறேன். நான் ஸ்டெர்லைஸ் பண்ணல. நான் திரும்பவும் நான் தியேட்டருக்கு போனோம். ப்ராசஸ்னும் முடியல. இட்ஸ் a 6 hours ப்ராசஸ். அசிஸ்டன்ட் செஞ்சிட்ருக்காங்க. அவர் வந்து நிற்கிறாரு. அந்த இரத்த வாசனை அவர் மேலே ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. அப்போ தான் நான் கற்றுக்கொண்டேன், ஒரு விசுவாசி தேவ பிரசனத்துக்குள்ளே போகும் பொழுது, நீ தேவனை ஆராதிக்கும் பொழுது, இயேசுவின் இரத்தத்தில் முக்கிய அனுபவம் இருக்க வேண்டும். You should dip in the blood of Jesus. இயேசுவின் இரத்தத்தால் நீ தோய்க்கப்பட்டிருக்க அனுபவம் ஒவ்வொரு ஜெபத்தில் இருக்க வேண்டும். ஒரு காக்கா குளியல் மாதிரி 10 நிமிஷம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 பாதுகாத்துக்கணும், தேவையை சந்தியும், ஆண்டவரே இரத்தத்தால் மூடும், ஸ்தோத்திரம் 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 இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இல்ல, அது ஜெபம் அல்ல. தேவனுடைய ஜனமே, தேவ சமூகத்திலே காத்துருங்க, கர்த்தருடைய நாமத்தை சொல்லுங்க, சிலுவையின் மகிமையை சொல்லுங்க,
ரத்தத்தினுடைய வல்லமையை சொல்ல ஆரம்பிங்க. ரத்தத்தை விசுவாசிக்க ஆரம்பிங்க. ரத்தத்தினாலே நீங்க அந்த ஊற்றண்டையிலே வாங்க. இம்மானுவேலின் இரத்தத்தால் நீரைந்த ஊற்றுண்டேன். அந்த ஊற்றுக்கிட்ட வர்ற விசுவாசி தான். அந்த அனுபவம் இருக்க வேண்டும். அந்த இரத்தத்தில் நீங்க அந்த ஊற்றுக்கிட்ட வரும் பொழுது கர்த்தர் உங்கள் ரட்சிப்பின் வஸ்திரத்தை அவர் இரத்தத்தாலே தோய்த்து எடுக்கிறார். இதை பார்க்கிற பிசாசு உங்க கிட்ட வரவே முடியாது. There is a smell. இரத்தத்தின் வாசனை இருக்கிறது. நிலக்கால்களில் இரத்தம் இருக்கிறது. அந்த நிலக்கால்களில் இரத்தம் பூசப்பட்டிருக்கிறது. சங்கார தூதன் அதை பார்த்து கடந்து செல்வான். He will pass over. அவன் கடந்து செல்வான். இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்பட்ட அனுபவம் உங்க வாழ்க்கையிலே காணப்படும் பொழுது சங்கார தூதன் கடந்து செல்வான். இப்பொழுது சங்கார தூதன் இறங்கி விட்டார்கள். யுத்தங்களை பார்க்கிறோம், சேதங்களை பார்க்கிறோம், அழிவை பார்க்கிறோம். இதெல்லாம் தேவனுடைய அனுமதி. It's God, it's allowing. தேவன் அதை அனுமதிக்கிறார். ஆனால் இரத்தத்திலே தோய்க்கப்பட்டவர்களை கர்த்தர் பாதுகாப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஜனமே, உன்னுடைய ரட்சிப்பின் வஸ்திரம் இரத்தத்தாலே தோய்க்கப்பட்டு இருக்கிறதா அல்ல காய்ந்து போயிடுச்சா? It is dried out. That causes infection. அந்த காய்ந்த துணி இரத்தத்தால் முக்கி எடுக்கப்பட்ட அந்த இரத்தம் காஞ்சி போச்சுன்னா அந்த துணியிலிருந்து தொற்று நோய் உண்டாகும். புரியுதா? புரியுதா? புரியலையா? ஒரு காரியத்தை சொல்றேன், கொஞ்சம் அருவருப்பா இருக்கும். அது ரொம்ப அருவருப்பா இருக்கும், கொஞ்சம் அதை சகித்துக் கொள்ளுங்க. ஒரு மாசமா எனக்கு கோல்டு. அப்போ சளி வந்துகிட்டே இருக்கு. ஒவ்வொரு முறை ஏஞ்சி போய் துப்பிட்டு வர ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி ஒரு சின்ன டப்பாவில் எச்ச துப்பி வச்சு மூடி வச்சிருவேன். நான் அவரை மூடி வச்சுட்டேன். 2 வாரம் கழிச்சு அந்த டப்பா, ஐயோ நம்ம கை தான் சும்மா இருக்காத, கண்ணு சும்மா இருக்காத. 2 வாரம் கழிச்சு திறந்து பார்க்குற, உள்ள ஃபுல்லாக மியூக்கஸ். என்ன அது? புழு. அப்போதான் ஒரு ஆவிக்குரிய சத்தியத்தை கற்றுக்கொண்டேன். உன் அசுத்தத்தை அங்கேயே வச்சுக்கிட்டா, மியூக்கஸ்னா சின்ன சின்ன புழுங்க. அப்படியே டப்பாவோட கொண்டு போய் வெளியே போட்டாச்சு. வீட்டுக்குள்ளே இல்லை, தூக்கிட்டு வெளியே போட்டாச்சு. உங்கள் சால்வேஷன், உங்கள் ரட்சிப்பு புதுசாக இல்லை, உங்களோட அபிஷேகம் புதுசாக இல்லை, புதுசாக இருக்கணும். இட் ஷுட் பி ஃப்ரெஷ். தேவன் மேலே இருக்க அன்பு புதுசாக இருக்கணும். ஆதி அன்பு அப்படியே இருக்கணும். இட் ஷுட் பி ப்ரிசர்வ்டு. உங்களுக்கு தேவன் மேலே இருந்த விசுவாசம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். அது அப்படியே விட்டுட்டீங்கன்னு வைங்களேன். ஒரு காலத்தில் நான் ரொம்ப ஜெபம் பண்ணேன், ஒரு காலத்தில் நான் இப்படி இருந்தேன், இப்போ இல்லை. உன்னால நான் கேட்டேன், என்னால் நீ கேட்ட அந்த கதை தான். எந்த பிரயோஜனம் இல்லை, ரட்சிக்கப்பட்ட எந்த பிரயோஜனம் இல்லை. ஏன்னா கனி இல்லை. உங்கள் ரட்சிப்பும் உங்களுடைய விசுவாசம், தேவன் மேல உள்ள அன்பு, அந்த இரத்த வாசனை இருக்கணும். இரத்தத்தால் தோய்க்கப்பட்ட அந்த மெல்லிய வஸ்திரம் தரித்தவர்கள் தான் இயேசுவை சந்திக்க புறப்பட்டு போகிற கூட்டம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் இவங்க என்ன செஞ்சாங்க? வஸ்திரத்தை விரிச்சு கீழே விரிச்சிட்டானுங்க. என்னன்னே தெரியாமல் விரிச்சிட்டானுங்க. நம்ம ஊரில் ஒரு பழக்கம் இருக்கு, 4 பேர் வானத்தை பார்த்தா அடுத்த 4 பேர் மேலே பார்ப்பான். 2 பேர் கார் வாங்கிட்டா அவனும் ஒரு ஆசை, நானும் கார் வாங்கணும், நானும் கார் வாங்கணும், நானும் கார் வாங்கணும்.
எங்கள் சொந்தக்காரங்க எல்லாம் பெரிய பெரிய கார் வச்சுருக்கானுங்க. அப்போது அந்த காரில் ஏறி உக்காந்து போனேன். கேட்டேன், என்னடா அந்த கார் என்னடா விலைன்னு. ஆனால் 7.5 கோடின்னு. பரவாயில்ல, சீப்பாக இருக்குது. அண்ணா நீங்கள் ஒன்று வாங்குங்க. நான் டேய், எனக்கு ரோல்ஸ் ராய்ஸில் இப்போ தான் டிசைன் பண்ணினே இருக்கிறாங்க. எனக்கு ரோல்ஸ் ராய்ஸ் கார் எப்படி இருக்கணும்னா, எங்கள் வீட்டிலேருந்து சர்ச்சு வரத்துக்கு, சர்ச்சிலேருந்து வீட்டுக்கு போகிறதுக்கு அப்படி ஒரு கார் வேணும். ஆனால் கிண்டலாக பண்ணுறீங்க, அதான்டா எங்களுக்கு கார் வேணும். எங்கடா தூக்கிட்டு இது போகிறது? நீங்க உலகம் என்ன எதிர்பார்க்குது? நீ உல்லாச வாழ்க்கையை தான் உலகம் பார்க்குது. நீ ஆடம்பரமாக இருக்கணும், அப்போ தான் மரியாதை. செல் பங்கில் நீ காரில் போனால் மரியாதை. செல் பங்கில் நீ ஸ்கூட்டரில் போனால் வாங்க இங்கே அங்கே போ இங்கே போ. நம்ம காரில் போனால் ஐயா வணக்கம் ஐயா, குட் மார்னிங் ஐயா, ஐயா என்ன போடுறீங்க ஐயா. ஆமாம், இதான் உலகம். ஆனால் இயேசு கிறிஸ்து அப்படியே இல்லை. பாவியாக இருந்த என்னை, பாவியாக இருந்த உங்களை தேடி வந்தார், தேடி வந்தார். கழுது மேலே ஏற அவர் மறுக்கவில்லை. அவர் ஏற்கனவே சொல்லிட்டார், டே இந்த கழுதை கட்டி இருக்குதுடா, நீ கட்ட ஒழுக்கும் போது எதுக்குன்னு கேட்பாங்க. இவருக்கு வெளிப்பாடு இருக்குது, வெளிப்பாடு இருக்குது. ஆனால் கழுதையை கூட்டு போகிறான் கொண்டு வரத்துக்கு போனான் பாருங்க, அவனுக்கு என்ன இல்லை, வெளிப்பாடு இல்லை. ஏன் ஆண்டவர் இது சொன்னார் அவனுக்கே தெரியல. கழுதையை அவுக்கும் போது தான் அவனுக்கே தெரியுது. ஆஹா அதானே, டேய் நம்ம டெய்லி சாயங்காலம் இந்த ரூட்டில் தான் போகிறோம் வரோம், இந்த கழுதை சும்மா இருக்கு, எவனுமே கேட்க ஆளே இல்லை. ஒரு ஊருக்கு போயிருந்தேன், சாப்பாடெலாம் வச்சுருந்தாங்க. ஒரு பீஸ் எடுத்து வாயில் போட்டானா இவ்வளோ ஹார்டாக இருக்குதானு. கழுதை பாஸ்டர், அதையும் யார் விட்டா? கருங்கல் மாதிரி இருக்குது அது. யோ இதை போய் என்ன ஏன் சாப்பிட்றீங்க? இயேசு போல. அந்த ஊழியக்காரர் சொல்கிறார், இயேசு போல. யோ இதுக்கு அதுக்கு என்ன ஏன் சம்பந்தம் இருக்குது? பாஸ்டர் நீங்கள் வரீங்க எங்கள் சந்தையில் இன்றைக்கி இந்த 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 தான் இருந்தது பாஸ்டர். உங்கள் மெட்ராஸில் இருக்கிற மாதிரிலாம் கோழி இதெல்லாம் வாங்க முடியாது. சந்தையில் என்ன இருக்குதோ என்ன போடுறானோ அதுதான் இருக்கும். எங்கள் இதில் 360 நாளும் கிடைக்கிற ஒரு பொருள் என்னென்னா வெங்காயம் தக்காளி இருக்கும். இது காய்கறிலாம் அவங்க என்ன கொண்டு வராங்களோ அதுதான் இருக்கும். ஆந்திராவில் உள்ள ஒரு இடம் பப்பட்லா என்றதான ஒரு இடத்துல இருந்து ஒரு 50 கிலோமீட்டர் உள்ள இருக்குது அது பப்பட்லா. ஆமாம், ரொம்ப மறக்க முடியாத ஒரு கூட்டம் அது. ஐயோ கர்த்தாவே, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பாஸ்ட் வால் போஸ்டெலாம் அடித்து எல்லாம் பண்ண 3 பேர் உட்காந்துருக்குறானுங்க. 1000 போஸ்டர் அடித்து 3 பேர் உட்காந்துருந்தாங்க. அந்த 3 பேருக்கும் பிரசங்கம் பண்ணியாச்சு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அந்த பாஸ்ட் தான் யோசித்தேன், பாவம் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த ஊழியம் செய்கிறாரு. அவங்க வீட்டில் பாவம் கல்யாணமே பண்ணல, அவர் கல்யாணமே பண்ணாமல் அவங்க ஜனங்களாக உட்காந்து ஐநாவரத்தில் தான் இருந்தார். அப்புறம் அங்கே போனோடனே எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பனாக மாறினார். வாங்க பாஸ்டர்னு. ஆமாம், சப்பாத்தியும் அந்த கருங்கல் கறி வச்சுருந்தார். ஆமாம், 3/4 மணி நேரம். அப்போது எது சொல்லுவாரன்னா, அவர் தப்பு இல்லைன்றாரு. நான் எதுவுமே தப்பு இல்லையா, எதுவுமே தப்பு இல்லை. ஆனால் தப்பு என்ன, நம்ம இயேசுவை அறியாமல் இருக்கிறது தான் தப்பு. சொல்லுங்கள், இயேசுவை அறியாமல் இருக்கிறது தான் தப்பு. அவர் வருகிறார். எப்படி வருகிறார்? மேகத்தில் வருகிறார். அவர் கழுதை குட்டியின் மேலும் கழுதை மேலும் வருகிறார் என்று சொன்னப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறியது. இப்போ நிறைவேற வேண்டிய காரியங்கள், அவர் மேகத்திலே வருகிறார். யார் அவர் சந்திக்க போகிறாங்க? இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்பட்டவர்கள். அல்லேலூயா. நாம் நம்முடைய வஸ்திரம் கழுவப்பட்டிருக்கிறதா? நம்முடைய ரட்சிப்பு உண்மையாக இருக்கிறதா? நம்முடைய விசுவாசம் ஆண்டவர் மேலே உண்மையாக இருக்கிறதா? உண்மையாக ஆண்டவரை நேசிக்கிறோமா? உண்மையாக கர்த்தரை ஆராதிக்கிறோமா? உண்மையாக ஒரு அல்லேலூயா சொல்கிறீங்க, அதில் ஒரு உண்மையாக இருக்கணும்.
அதில் ஒரு விசுவாசம் இருக்கணும். எல்லா சேர்ந்து அல்லேலூயா சொல்லுங்கன்னா சொல்லுவீங்க, அது அன்பு இருக்கான்னு செக் பண்ணி பாருங்க. பக்கத்தில் இருக்க சொல்கிறதுனால ஒரு அல்லேலூயா, அவன் பண்ண அல்லேலூயான்னுவான், இது பார்த்தேன்னா அல்லேலூயா, அது அன்பில் சொல்ல வேண்டியதாக இருக்கணும். இட்ஸ் ஃப்ரம் லவ். நான் ஏன் இதை சொல்கிறேன், இந்த அல்லேலூயா என்பது தேவனுக்கே மகிமை. அவர்கள் ஓசனா என்று சொன்னார்கள், அர்த்தம் தெரியாமல் சொன்னாங்க. இன்னைக்கு நீங்கள் சொல்கிற ஒரு அல்லேலூயால நீங்கள் அர்த்தத்தை அறிந்து புரிந்து அன்போடு பாசத்தோடு வாஞ்சையோடு சொல்கிற அந்த அல்லேலூயால ஆண்டவர் அவ்வளோ பிரியமாக இருக்கிறார். அல்லேலூயா. அநேக காரியங்கள் இருக்கிறது. ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். இவர் நேரம் தேவாலயத்துக்குள்ளே போயிட்டார். அங்கே போய் என்ன பண்ணார்? சுத்திகரிச்சார். அந்த தேவட ஆலயம் நீங்களே தேவட ஆலயம், நானே தேவட ஆலயம். இந்த தேவட ஆலயத்துக்குள்ள என்ன இருந்தது? மணி டிரான்சாக்ஷன் இன் மீன் ஆஃப் பிஜின் ஃபவுல்ஸ். அந்த மணி டிரான்சாக்ஷன் உள்ளே இருந்தது. தேவ ஆலயத்தில் நீ மணி டிரான்சாக்ஷன் பண்ணுறது தப்பு இல்லைங்க, ஆனால் கரைப்படாமல் இருக்கணும். without any filthiness. You should never have unclean spirit. ஒருத்தனுக்கு காசு கொடுக்குறீங்க, ஒருத்தன் காசு வாங்குறீங்க, அது தப்பு இல்லை. அதில் நய வஞ்சகம் இருக்கக்கூடாது, ஏமாற்றக்கூடாது, பொருளாசை இருக்கக்கூடாது, இச்சையான வார்த்தைகளை சொல்லி தங்கத்தை வச்சுக்கிட்டு கல்லை கொடுத்துடக்கூடாது, தங்கத்தை காட்டி கல்லை கொடுத்துடக்கூடாது. கள்ள திராசு கத்தருக்கு அருவருப்பானது. நம்முடைய இருதயத்துக்குள்ள கள்ள திராசு இருக்கக்கூடாது. இட் ஷுட் பி கிளீன். கத்தரை சுத்திகரித்தார். ஆண்டவர் சொன்ன, இது என்னுடைய வீடு, இது எல்லா ஜனங்களுக்கும் என்னுடைய வீடு. இட்ஸ் மை ஹவுஸ், இட்ஸ் ஃபார் எவ்ரி ஒன். ஆண்டவர் சொல்ற, என் ராஜ்யம் எல்லாருக்கும் உரியதுதான், ஆனால் எல்லாரும் உள்ள வர முடியாது. எல்லாரும் வரணும் தான் நான் விரும்புகிறேன், ஆனால் எல்லாரும் உள்ளே வர முடியாது. சுத்திகரிக்கப்பட்டவர்கள், இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள், இயேசுவை உண்மையாய் பற்றி கொண்டவர்கள். 2014 வருஷத்திலிருந்து இந்த 2025 வருஷம் வரைக்கும் ஞானஸ்தான லிஸ்ட் எடுத்து பார்த்தேன். ரொம்ப வேதனையாக இருந்தது. பலர் காணாமலே போயிட்டாங்க. சிலர் இருக்கிறாங்க கனியே இல்லாமல் இருக்கு. எப்படி ஆண்டவருடைய வருகையில் போக முடியும்? யார் கர்த்தருடைய பர்வதத்தில் நிற்பான்? யார் கர்த்தருடைய கூடாரத்தில் தங்குவான்? அந்த எண்ணமே இல்லை. ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு வந்துட்டீங்க, சர்ச்சுக்கு வந்துட்டீங்க, ரொம்ப சந்தோஷம். வாட்ஸ் த நெக்ஸ்ட் இன் யுவர் பிளான்? வாட் இஸ் த நெக்ஸ்ட்? அடுத்தது என்ன? எனக்கு நிறைய வேலை இருக்குது. உன்னை நீங்கள் ஏமாற்றி கொள்ளாதீங்க. கொஞ்ச நாள் தான். எவ்ரிதிங் இஸ் கோயிங் டு கெட் ஹால்ட். ஓடின ஓட்டம், செஞ்ச காரியங்கள் எல்லாம் உனக்கு கை கொடுக்காது. எல்லாம் உன் கைவிட்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் மணவாளனாகிய இயேசுவை அறிந்த மணவாட்டியை மணவாளன் ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. எத்தனை தான் நாம் நெருக்கப்பட்டாலும் அத்தனை நெருக்கமும் கர்த்தருக்கு தெரியும். எவ்வளோதான் நீங்கள் கண்ணீர் சிந்துறீங்களோ அது அத்தனை கண்ணீரும் ஆண்டவருக்கு தெரியும். உங்கள் கண்ணீரை ஆண்டவர் துரித்தில் வைத்திருக்கிறார். உங்களுடைய வேதனைகள்லாம் ஆண்டவர் அறிந்து வைத்திருக்கிறார். உங்களுடைய தோல்வியெல்லாம் அறிந்து வைக்கிறார். நமக்கு தோல்வி, ஆனால் தோல்வி மேலே தோல்வி ஆண்டவர் வெற்றியை கொண்டு வருகிறார். சொல்லுங்கள், வெற்றியின் மேல் வெற்றி வேணும்னா தோல்வி மேலே தோல்வி இருக்கிறவங்க தான் வெற்றி உண்டாகும். எந்த அளவுக்கு நீங்கள் நெருக்கப்படுகிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தெய்வ மகிமை உண்டாகும். எந்த அளவுக்கு நீங்கள் ஏமாற்றப்பட்டீர்களோ அந்த அளவுக்கு கர்த்தர் உங்களை உயர்ந்த ஸ்தானங்களில் ஏறி வர பண்ணுவார். எதெல்லாம் நீங்கள் இழந்தீங்களோ அது எல்லாத்தையும் ஆண்டவர் திரும்பவும் இம்மையிலும் மறுமையிலும் கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேக காரியங்கள் இருக்கிறது. ஆண்டவர் தேவ ஆலயத்தை போய் என்ன செய்தார்? அவர் சுத்திகரித்தார்,
சுத்திகரித்த பின்பாடு இப்பொழுது அங்கே கத்துனாங்க பாருங்க, ஓசனா ஓசனலாம் இல்லை, எங்கே போயிட்டாங்க? எல்லாம் கத்துனாங்கல்ல. சுத்திகரிப்பு பண்ணும் பொழுது எல்லாம் ஜனங்களாம் முறுமுறுத்தாங்க, இவர் யார்? அதுக்கு முந்தின வசனம் ஓசனான்ட்டு ஆர்ப்பரித்தாங்க. காசுக்காரர்களையும் புறா விற்கிறவர்களையும் அவருடைய ஆசனங்களையும் கூடைகளையும் என்ன செய்கிறார்? அவர் கவிழ்த்து போடுகிறார். உள்ள ப்ராசஸ் நடக்குது. சில நேரத்தில் உன்னை காண்டர் கவுத்து போடுவார், உடைப்பார், விளக்குவார், உன்னை விட மாட்டார். ஏன்? நீ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். யுவர் அ சோசன் வெசல். ஆண்டவர் உன்னை இந்த உலகத்தில் விட்டுட்டு போனோன்னு ஆண்டவர் விரும்பலை. உன்னை ஆண்டவர் எப்படியாவது இந்த கடைசி கட்டத்தில் கூட ஆண்டவர் உங்களை உருவாக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். விட்டு கொடுங்க, ஆண்டவர் உங்களை மேன்மையாக வைப்பார். இந்த உலகத்தின் பாடுகளெல்லாம் முடித்து ஆண்டவரின் முகமுகமாய் எப்பொழுதும் அவரோடு இருக்க அவர் மேகங்கள் மீதும் குதிரைகள் மேலும் அவர் வருகிறார். இனி அவர் ஒரு நாளும் கழுதை மேலே வரல. சொல்லுங்க, இனி ஒரு பொழுது அவர் எப்படி வரமாட்டார்? கழுதை மேலே வரமாட்டார். அவர் குதிரையின் மேலே, மேகங்கள் மேலே, ஒலிவ மலையில் அவரோட பாதம் படும். அதுக்கு முன்னால் ரகசிய வருகை இருக்கிறது. ரகசிய வருகையில் நம்ம எல்லாரும் போயிடணும். அதுக்கப்புறம் அந்தி கிறிஸ்துடைய ஆட்சி இருக்குது. இந்த ஆட்சியில் நம்ம ஒருவரும் இருக்கக்கூடாது, போயிடணும். சொல்லுங்கள், பக்கத்தில் காலை பார்த்து சொல்லுங்கள், அந்தி கிறிஸ்துவை நாம் பார்க்கக்கூடாது, நான் இயேசுவை பார்க்கணும். இயேசுவை பார்க்காதவன் அந்தி கிறிஸ்துவை பார்க்க வேண்டியது இருக்கும். கொடூரமான வாழ்க்கை, கொடூரமான வாழ்வு. நீ ஆண்டோடைய முத்திரை போட்டவங்களாம் போயிடுவாங்க. அந்தி கிறிஸ்து முத்திரை போட்டால் தான் நீ விற்கவோ வாங்கவோ முடியும். ஆமென். பேங்க் அக்கௌண்ட்லாம் ட்ரான்ஸ்ஃபர் எல்லாம் ஒன்றும் நடக்காது. பல கோடி, பல லட்சம் எல்லாம் இருக்கும், எல்லாம் பிளாக் பண்ணிடுவாங்க. நீ கேஒய்சி பண்ணாதான். ஸோ கேஒய்சின்னா என்னது? அந்தி கிறிஸ்துடைய முத்திரை போட்டிருக்கணும். ஆமாம், நேற்று நாங்கள் ரேஷன் கார்டில் போய் கை விரல் வச்சுட்டு வந்திருக்கிறோம். ஆமாம், வச்சாதான் உங்களுக்கு பொருள் வாங்க முடியும். எங்கள் வீட்டில் 4 பேர் போய் வைக்கணும். நாங்கள் 3 பேர் வச்சுட்டு வந்துட்டோம். இன்னும் ஒருத்தர் போல், அவர் எப்போதுமே பிஸியாக இருக்கிறாரு, ஆல்வேஸ் பிஸி. அவரும் போய் வைக்கணும். அவரும் வச்சாதான் பொருள் வாங்குறது. 5 கிலோ சர்க்கரை, 1 கிலோ பாம் ஆயில். அந்த பாம் ஆயில் எடுக்கிறதுக்கு ஒரு ஆத்மா கூடயே போயிடுது. ஏமா சர்க்கரை வாங்குறீங்க? விபிஎஸ்க்கு. ஏமா ரேஷன் கடையில் பொருள் வாங்குறீங்க? சும்மா தான், அப்படி ஜாலியாக போயிட்டு வரலாமே என்ன. ஆமாம், நாங்களாம் ஒரு துள்ளி சர்க்கரை எடுத்து வாயில் போடுறது கிடையாது. 5 கிலோ சர்க்கரை என் பாஸ்டம்மா தான் சாப்பிட்றாங்க போல். ஆமாம், எதுக்குமா வாங்குறேன்? வேணாம், ரேஷன் கடை பக்கமே போகாது. இல்லை எல்லாம் இருக்கட்டும். அப்போது அந்தி கிறிஸ்து காலத்தில் நீங்கள் சூப்பர் மார்க்கெட்லாம் போய் வாங்க முடியாது. நீங்கள் உங்களோட ஐடி, உங்களோட சிட்டிசன் நம்பர் சொல்லணும். ஆதார் கார்டு மாதிரி கொடுத்துருவாங்க. அதை கொடுத்தா தான் நீங்கள் பில்டிங்கே போட முடியும். அந்த கார்டு இல்லாட்டினா, உங்களுடைய சிட்டிசன் நம்பர் சொல்லாட்டினா, கார்டை கொடுக்கலட்டினா பில்டிங்கே ஆகாது. நீங்கள் வச்சு தான் போகணும். அப்போ அந்த கார்டுக்கு பதிலாக என்ன செஞ்சுருவாங்க? சிப்பு கொடுத்துருவாங்க. என்னுடைய வலது கையில் போட்டுக்க வேண்டியது தான், நெத்தியில் போட்டுக்க வேண்டியது தான், லேசரில் போட்டுக்கணும். ஸ்கேன் பண்ணணுன்னா ரைட் உள்ளே போயிட்டே இருக்கலாம். அந்த கொடூர நாட்களுக்கு நம்ம வந்துடக்கூடாது. இப்போவே அபிஷேகத்தில் நிரப்பப்பட்டு பரிசுத்தமாக வாழ்ந்து ஆண்டோட இரத்தத்தால் கழுவப்பட்டு நாம் ஆண்டவரோட நித்தியமாக இருப்போம். சுத்திகரிப்புக்கு இடம் கொடுங்க. ஆண்டவர்களை சுத்திகரிப்பார். ஆமென். இரத்தத்தால் முக்கி எடுங்க. எவ்வளோ சொல்கிறேன் இல்லையா? நீங்கள் கீழ்ப்படிஞ்சிங்கன்னா நிச்சயம் ஆண்டோட வருகையில் போயிடலாம். ஆமென். அல்லேலூயா. ஒருவராகிலும் கைவிடப்படக்கூடாது. ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, என்னை முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, அந்த நாட்களிலே ஜனங்க ஓசனா ஓசனா என்று சத்தம் விட்டார்கள். ஆனால் அவங்களோட வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கல. ஆண்டவரை இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் தங்களை ஒப்பு கொடுக்கவில்லை. ஆனால் இந்த கால நேரத்தில் இன்றைக்கி நம்ம எல்லாம் ஒப்பு கொடுப்போம், எல்லாம் அறிக்கையிடுவோம். இயேசுவே, நீர் வரப்போகிற ராஜா. எல்லாம் சேர்ந்து சொல்லுங்கள், ஆண்டவரே, நீர் வரப்போகிற ராஜா. ஆண்டவரே, உங்கள் ரத்தத்தால் என் பாவங்கள்லாம் மன்னித்திருக்கிறீங்க. ஆண்டவரே, உங்கள் ரத்தத்தால் என்னை சுத்திகரிக்க வல்லமை உள்ள ரத்தம். உங்கள் ரத்தத்தினாலே நான் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன். எல்லாம் சொல்லுங்கள், ரத்தத்தால் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன், உங்கள் ரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிறேன்,
உங்கள் ரத்தத்தால் நான் உடன்படிக்கை பண்ணப்பட்டிருக்கிறேன், உங்கள் ரத்தத்தால் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறேன், உங்கள் ரத்தத்தால் நான் மீட்கப்பட்டிருக்கிறேன், உங்கள் ரத்தத்தினால நான் ஆண்டவரே வெற்றியை பெற்றிருக்கிறேன். ஹல்லேலூயா. எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே உங்கள் ரத்தத்தில் வல்லமை உண்டு, ரத்தத்தில் வல்லமை உண்டு, ரத்தத்தில் வல்லமை உண்டு, ரத்தத்தில் மீட்பு உண்டு, ரத்தத்தில் நமக்கு பாதுகாப்பு உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னுடைய வஸ்திரம் ரத்தத்தால் தோய்க்கப்பட்டதாக இருக்கிறனும். ஹல்லேலூயா. அந்த ரத்தம் எப்படி இருக்கிறது? அந்த ரத்தம் காஞ்சி போட்டால் ஆமேன், அது அநேகருக்கு தொற்றாய் மாறும். ஆமேன், ஆமேன். ஒருத்தன் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லி பின்வாங்கி போனான், அவன் பின்னால் போகிற ஒரு 3 பேர் தான் இருக்காங்க. ரட்சிக்கப்பட்டவனும் அவன் பின்னால் போய் ஆமாம் கெட்டு போகிறவங்க இருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடாது. ஆண்டவரே தகப்பனே என்னை மீட்டுக்கொள்ளும், ஒரு வருகைக்கு என்னை ஆயத்தப்படுத்தும். எல்லாம் ஜெபம் பண்ணுங்க, எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்குறேன். நான் ஒரு நாள் அசதியாக இருந்துடக்கூடாது அப்பா. ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில் லெத்தார்ஜியாக இருந்துடக்கூடாது. டோன்ட் டேக் திங்ஸ் கிராண்டட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கீப் அ ஸ்டெப் ஃபார்வர்ட். ஹல்லேலூயா. ஒரு அடி எடுத்து முன்னால் வைங்க. சொல்லுங்க, ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காலம் பொல்லாத காலம், ஆனால் நமக்கோ கர்த்தர் கிருபையின் காலமாய் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த கிருபையின் காலத்தில் கர்த்தர் உங்களை பரிசுத்தப்படுத்துவதற்கு விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஒப்பு கொடுக்கிறவங்க எல்லாம் கையை உயர்த்தி ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே வருகைக்கு என்னை ஆயத்தப்படுத்துவீராக. என்னுடைய ரட்சிப்பின் வஸ்திரம் ஆண்டவரே கரையற்றதாக இருக்க, ஆண்டவரே தூய்மையாக இருக்க, பரிசுத்தமாக இருக்க நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்பதற்கு முன்பதாக ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே என்னை இன்னும் பரிசுத்தப்படுத்தும். ஆண்டவரே இன்னும் என்னை ஆண்டவரே உங்கள் ரத்தத்தால் கழுவும். எல்லாம் ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே உம்முடைய மகிமை எனக்கு போதுமானதாக இருக்க உதவி செய்யும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதுக்கும் பயப்படாதீங்க, எதுக்கும் கவலைப்படாதீங்க. ஆண்டவர் சகலத்தையும் அறிந்து வைத்திருக்கிறார். God knows everything what is going to happen. என்ன நடக்க போகுதுன்னு கர்த்தர் எல்லாம் அறிஞ்சு வச்சிருக்கிறார். ஒன்னே ஒன்று ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. ஆண்டவரே எனக்கு உலக ஆசை வேண்டாம். ஆண்டவரே இந்த உலகம் என்னை ஏமாற்றத்துக்குள்ள கொண்டு போகும், உலகம் நம்மளை வஞ்சித்து போடும். ஆனால் கர்த்தருடைய மகிமை நம்மளை மகிமைக்குள்ள கொண்டு போகும். கர்த்தருடைய கிருபை நமக்கு பெரிய காரணம் செய்ய வல்லமை உள்ளதாக இருக்கிறது. ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே இன்றைக்கு நான் ஆண்டவரே ஓசனா என்று சொன்னது தப்பு இல்லை, ஆனால் தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும் என்று தேவனுக்கு மகிமையை சொல்லிக்கொண்டே இருங்க. எல்லாரும் அல்லேலூயா சொல்லாமா? அன்போடு சொன்னோமா? முழு உள்ளத்தோடு சொல்லாமா? அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுக்கே மகிமை. ஆண்டவரே ராஜாதி ராஜாவுக்கே மகிமை. கர்த்தர் ஒருவருக்கே மகிமை. நீ திரும்ப வரப்போகிற ராஜாதி ராஜா. ஓ ரகதடரதினமா ஷகலகத்ரா லகதடரதினமா ககோஷெபேரே ஹெதெரெதிரா ரகந்தனமா. ஆண்டவருடைய பிரசன்னம் தொடர்ந்து எங்களோட கூட வரட்டும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.